ஓம் சக்தி. ஓம் ஆதி பராசக்தி. என் அன்பு குழந்தையே, உன் வீட்டில் வசிக்கும் உன் பெண் தெய்வம் உனக்கான சுப செய்தியை கொண்டு வந்துள்ளேன். உன் மனம் நிறைந்த மஞ்சள் குங்குமத்தோடு சீரும் சிறப்புமாக வாழப்போகும் உனக்காகவே நான் இங்கு வந்துள்ளேன். எனது இந்த ஆசிகளை முழுமையாக பெற்றுக்கொள். எனது இந்த வார்த்தைகள் உனது வாழ்க்கையில் பலிக்கும் நேரம் வந்துவிட்டது. நீ உன் வாழ்வில் மென்மேலும் உயர்ந்து மகிழ்ச்சி அடையப் போகிறாய். யார் யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். கவலைப்படாமல் இரு, நான் இருக்கின்றேன். யார் மீதும் நீ கோபப்பட வேண்டாம். தினம் தினம் நீ வழிபடும் என்னையே கண் இல்லாதவள், சக்தி இல்லாதவள், வெறும் கல் என்று சொல்கிறார்களே, நான் பொறுமையாக இல்லையா? நீயும் பொறுமையாக இரு. உனக்கு வரும் அனைத்தையும் இந்த சக்தி நான் ஏற்பேன். என்னை மீறி எதுவும் நடக்காது. கலங்காதே செல்லமே. உன் கவலைகள் அனைத்தையும் பொடி பொடியாக்கப் போகின்றேன். உன் கண் முன்னே உன் உதயத்தை பார்க்க போகிறாய். நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய். அனைத்தும் உன்னை நாடி வரும் நேரம் சர்வ நிச்சயமாய் இதுவே. பிரிந்தவர்கள் சேரும் நேரமும் உன் கை ஓங்கும் நேரமும் இதுவே. உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் வெகு விரைவில் நடக்கப் போகிறது. காரணம் புரிகிறதா? உனக்காக ஒதுக்கிய நல்ல நேரம் வந்துவிட்டது என்று அர்த்தம். ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனை தருகிறீர்கள்? என் வேண்டுதல்கள் மட்டும் நிறைவேற என் கால தாமதம் என்று என்னை பார்த்து வருந்துகிறாய். எனக்காக எதுவும் செய்ய மாட்டியா அம்மா என்று கோபப்படுகிறாய். நிச்சயம் உன் சோதனைகளும் உனக்கான நேரமும் தான் உன்னை இப்படி சிந்திக்க வைக்கிறது. இதில் உன் தவறு ஒன்றும் இல்லை. நீ வீணாக எல்லாவற்றையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உனக்கு தேவையான அனைத்தும் விரைவில் உன்னை தேடி வரும். ஒவ்வொரு முறையும் உனக்கான நல்ல நேரம் வரும் என்று கூறுகிறேன் அல்லவா? அதே போல நீயும் நம்பிக்கையோடு இரு. உனக்கு நல்ல காலம் வந்து விட்டது. எல்லாம் சுபமாகும். உன்னை தனியாக விட்டு விட்டார்கள் என்று புலம்புகிறாய். குழந்தையே, இந்த உலகில் தனியாக எவரும் இல்லை. உனக்கு துணை நானே. உன்னோடு உன்னம்மா நான் இருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ நினைத்த மறுகணமே நான் உன்னோடு இருப்பேன் என்று உன்னிடம் நான் சேர்க்க வந்த தித்திப்பான செய்தியை கூறுகிறேன், கேள். உன் வாழ்வில் மங்களம் கூடும் நேரம் வந்து விட்டது. நீ எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத தருணத்தில் மகிழ்ச்சியான செய்தியை கேட்கப் போகிறாய். மாவிலை தோரணங்களுடன், உற்றார் உறவினர்களுடன் உன் வீடு களை கட்டப் போகிறது. மஞ்சள் குங்குமம் வாசனை திரவங்கள் என உன் மனம் நீ சந்தோஷத்தில் திகைக்கப் போகிறாய். உனக்காக நான் குறித்த நேரமும் வந்துவிட்டது. கண்களை துடைத்து கொண்டு உற்சாகமாக எழுந்து வா. இன்று முதல் உனக்கான காலம் துவங்கிவிட்டது. கலங்காதே செல்லமே. இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் பிள்ளையே, உன் வாழ்வில் நிகழ்கின்ற விஷயங்கள் எல்லாம் என் பார்வையில் தான் நிகழ்கின்றது. நீ உலகம் என்று நினைப்பவர்கள் எல்லாம் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்று என்னிடம் சொல்லி அழுகின்றாய். அவர்கள் ஏன் இப்படி நடக்கிறார்கள்? நான் செய்யும் செயல்கள்தான் தவறு சொல்கிறார்கள் என்று வருந்தி கொண்டிருக்கிறாய். என் குழந்தையே, அந்த அளவிற்கு தள்ளியது சூழ்நிலை. அதற்கு நான் எப்படி காரணமாவேன் என்று தானே புலம்புகிறாய்? இந்த சூழ்நிலைகளை விட்டுவிடு. நான் உனக்காகத்தான் இருக்கின்றேன். உன் அன்னை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நீ என்னை விட்டு விலகவும் விடமாட்டேன். உனக்கான அனைத்தையும் நான் நல்லதாக மாற்றி கொடுப்பேன். குழந்தையே, உன் அன்னை நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன். உன் கண்ணீரை நான் கண்டேன். உன் வீட்டில் எந்த கொடிய நோயும் தீய சக்தியும் நெருங்காமல் நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை எந்த தீய சக்தியும் நெருங்கவும் நான் அனுமதிக்க மாட்டேன். உன் பாரங்களை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு. அதை நான்
பார்த்து கொள்கின்றேன். அதை சரியாக்குவது என் பொறுப்பு. தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. என்னை நம்பி வருபவர்களுக்கு ஏமாற்றம் என்ற ஒன்றிற்கு இடமே இல்லை. குழந்தையே, அது ஆதிபராசக்தியான பிள்ளைகளுக்கு நன்றாகவே உணர முடியும். உன் மன அளவில் தைரியமாக இருந்தால்தான் வாழ்வில் தைரியமாக செயல்பட முடியும். நீ நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய். நல்ல எதிர்காலம் உனக்காக காத்திருக்கிறது. நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் நேரம் இது. என் பெயரை உச்சரித்து கொண்டே இரு. நீ நினைத்த காரியம் நிறைவேறும். நல்லதே நடக்கும். வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று, ஆனால் நடப்பது வேறொன்று. ஏன் இப்படி நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்று புரியாமல் அதையே நினைத்து கவலை கொள்ளாதே, பதற்றப்படாதே. துன்பத்தில் இருக்கும் பொழுது அதை கண்டு ஓடாதே குழந்தையே. நின்று தைரியமாக முன்னேறி செல்ல பழகு. முதலில் நீ ஒன்று புரிந்து கொள். மற்றவர்கள் போல் நாமும் இருக்க வேண்டும் என்றால் அதில் நீ தோல்வித்தான் அடைவாய். என்றும் நீயாக இருந்தால்தான் ஒருபோதும் தோல்வி என்ற பேச்சிற்கு இடமே இருக்காது. எதையும் நினைத்து பயப்படாதே. உன் அருகில்தான் உன் அன்னை நான் இருக்கின்றேன். உன் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். காத்திரு. அதற்கான காலமும் கூடி வந்து விட்டது. நல்லதே நடக்கும். இப்பொழுது நீ வலுவான விதிக்கும் வரம்புகளற்ற சதிக்கும் இடையே பயணித்து கொண்டிருக்கிறாய். நடக்கும் சூழல்களை எல்லாம் விதியென்று நொந்து கொள்வதா அல்லது அடுத்தவர்களின் சதியென்று எதிர்த்து போராடுவதா என்றே உனக்கு இன்னும் புரியவில்லை. இப்பொழுது இந்த சூழ்நிலையில் நீ செய்வது என்னவென்று தெரியுமா? என்னை முழுமையாக பற்றி கொள்வது மட்டுமே. ஏனென்றால் வலுவான விதியும் வலுவான சதியும் விளையாடி கொண்டிருக்கும் போது மதி செல்லும் இடம் குரு ஒன்றே என்று இருந்தால் விதியும் சதியும் சாம்பலாகி குருவின் கைகளால் உதியாய் மாறி உன்னையே வந்து சேரும். என் பூரண ஆசிகளாய் நான் அன்றே உனக்கு கூறினேன், என் உதி உன் விதியை மாற்றித் தரும் என்று. உன்னை சுற்றி நடக்கும் சதிகளை முறியடிக்க என் உதி ஒன்றே போதும். விதியை மதியால் வெல்லலாம் என்பதை கூட நீ அறிந்திருப்பாய். எப்படி வெல்வது என்பதை கூறுகிறேன் கேள். விதிர்ப்பங்களான பேச்சுக்களையும் செய்கைகளும் உன் முன்னால் மற்றவர்களால் நடந்து கொண்டிருக்கும். உன்னை எரிச்சலூட்டும், உன்னை கோபப்படுத்தும் விஷயங்களை அடுத்தவர்கள் உன் முன்னால் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களின் செய்கைகள் உன்னுடைய கோபம், எரிச்சல், வெறுப்பு உச்சத்தில் கொண்டு போய் விடுகிறது. ஆனால் கவலைப்படாதே. உன் மனதில் சில விஷயங்களில் இன்னும் தெளிவு தேவைப்படுகிறது. உன் மனம் பக்குவமடைய வேண்டியதாய் இருக்கிறது. அதை நீ கற்க வேண்டும் என்பதற்கே இத்தனை நிகழ்வுகள். அமைதியாய் சுமூகமான முறையில் ஒரு விஷயத்தை கையாளும் பண்பு என்பது அறிவுடைமை விளக்கும் சிறந்த பண்பு. உனக்கு எதிரான ஸ்ருதிகளும் விதிகளும் எத்தனை நடந்தாலும் முதலில் நீ பதற்றப்படாமல் பயப்படாமல் இரு. எதிர்த்து போராடுவதும் உன் சாமர்த்தியத்தை காட்டுவதும் இரண்டாம் பட்சம். முதலில் எப்படி சுமூகமாக தீர்ப்பது என்பதை யோசி. ஒரு பாத்திரத்தை நீ தண்ணீரில் அழுத்தினால் கீழே செல்வது போல் இருக்கும். ஆனால் 2 மடங்காக மேலோங்கி வந்துவிடும். இதுவே அதை தண்ணீரில் வைத்து அழுத்தாமல் பார். அதில் குறிப்பிட்ட அளவு தண்ணீர் வந்தவுடன் தானாகவே கீழே சென்று விடும். அதுபோலத்தான் உன் சூழ்நிலைகளும் பிரச்சனைகளை பற்றியே கவலைப்பட்டு கொண்டு அதை பற்றியே சிந்தித்து கொண்டு உன் மனதை பாரமாக்கி கொண்டே இருந்தால் நீ எத்தனை அழுத்தம் தருகிறாயோ அத்தனை மடங்கு உன் பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்துவிடும். அதற்கு மாறாக நடப்பதெல்லாம் நடக்கட்டும், நான் பார்த்து கொள்கிறேன் என்று மனதை லேசாக வைத்து கொண்டால் ஒரு கட்டத்தில் உன் பிரச்சனைகள் தானாகவே அமர்ந்துவிடும். இதை புரிந்து கொண்டு செயல்படு. எதை பற்றியும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியாய் இரு.
என் குழந்தையே, நாளை நல்லதொரு விடியலில் உன் அம்மா உனக்கு தரும் நல்ல செய்தி. நீ எதிர்பார்க்காத திடீர் திருப்பம் நாளை ஏற்படும். உன் வாழ்க்கையில் அந்த திருப்பம் இருளை நீக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தும். நம்பிக்கையோடு நாளை எழு. வெற்றி உன்னிடத்தில் வந்து சேரும். இதுவரை எது நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அதற்கான நிகழ்வு நடக்கப் போகிறது. வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாக கிடைக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்த அனைத்தும் நடக்கப் போகிறது. துன்பப்பட வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நான் உன்னிடமிருந்து விலக்கிவிட்டேன். மேலும் என் பிள்ளைகளை துன்பப்படச் செய்ய மாட்டேன். சில நேரங்களில் வாழ்க்கையில் தடங்கல்கள் ஏற்படுவது போல இருக்கும். ஆனால் அதை தடைகள் என்று நினைக்கக்கூடாது. வெற்றியின் படிக்கட்டுகள் என்று நினைத்துக்கொள். வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும். சாதிப்பதற்கு நிறைய உள்ளது. சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது. நமக்கு எந்த சூழ்நிலையிலும் வழி உண்டு. சாமர்த்தியம், திறமை, மாற்றம், பல வாய்ப்புகளை முழுமையாக அறியாமல் இருந்து விடக்கூடாது. உனக்குள் உள்ள சக்திகளை, திறமைகளை வெளிப்படுத்தும் தைரியம் வேண்டும். உன் எதிர்காலம், உன் விருப்பம் எல்லாம் உன் கையில் தான் இருக்கிறது. உன்னை யார் முன்பும் தாழ்ந்து போக விட மாட்டேன். உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் மட்டுமே இருக்கும். எட்டாத உயரத்திற்கு செல்வாய். உன் ஆசைகள் நிறைவேறப் போகிறது. எதை பற்றியும் சிந்திக்காமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல். ஈசனின் படைப்பில் நீயும் திறமைசாலிதான். பிறர் மதிக்கும்படி உன் வாழ்க்கை மாறப்போகிறது. உன்னை எப்பொழுதும் குறைவாகவே நினைத்தவர்களின் உன் பெருமையை அறியும் காலம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கை இனி சொர்க்கமாக மாறப்போகிறது. நீ நல்ல நிலைக்கு வந்து விட்டாய். உன் பிரார்த்தனை ஒருபோதும் வீண் போகாது தங்கமே. இந்த மந்திரத்தை 7 முறை சொல்லிவிட்டு நிம்மதியாக உறங்கு. நாளை விடியலில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஓம் சக்தி, ஓம் சக்தி என்று இந்த ஒரு வரி மந்திரத்தை 7 முறை சொல்லிவிட்டு உறங்கு. எல்லாம் உன் விருப்பம் போல் நிறைவேறும். நீ விரும்பிய ஒன்று உன் கைகளில் வந்து சேரும். இதை உச்சரிக்கும் நேரம் உன் வாழ்க்கையில் உள்ள அத்தனை கஷ்டங்களும் நீங்கிவிடும். சகல சௌபாக்கியமும் உன்னை தேடி வரும். ஆம் தங்கமே, ஓம் சக்தி என்று 7 முறை கூறிவிட்டு உறங்கு. நல்லது நடக்கும். உன் அம்மா என்றும் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்று முழு நம்பிக்கையோடு இரு. நல்லது நடக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதி பராசக்தி, ஓம் சக்தி, ஓம் ஆதி பராசக்தி.